ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். அமேசான்லேருந்து கொஞ்சம் கிச்சன் வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறது என்னோட அம்மா தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செட் ஆஃப் 3 ஃப்ரூட் கார்னிஷிங் டூல் தான். இந்த ஸ்பூனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்கூப் பண்ணக்கூடியது தான். நம்ம வாட்டர் மெலன் அப்புறம் மேங்கோஸ்லாம் ஸ்கூப் பண்ணும்போது நல்ல பால் ஷேப்பில் வரும். இந்த டூல் வந்து ஆப்பிளோட சென்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணக்கூடியது தான். இதோட பிராண்ட் வந்து ஐக்கியா. இது வந்து ஆக்சுவலி ஆரஞ்சோட ஸ்கின்லாம் பீல் பண்ணுறது. ஆரஞ்சோட ஸ்கின் வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ரிப்பாகவே கிடைக்கும். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மினி சாஸ் பேன் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர்ஸ். இதில் மொத்தம் 5 லேயர்ஸ் ஆஃப் கிரானைட் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. செம குவாலிட்டியாக நல்ல ஒரு பேனுங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர். இதை நம்ம இண்டக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக் கேஸ் ஸ்டவ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹேண்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வுட் எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சேனலில் கூட நான் ஹாட் சாக்லேட் செய்யும்போது இந்த பேன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நான்ஸ்டிக் பேன் தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் அண்ட் கம்ஸ் வித் 1 இயர் ஆஃப் வாரண்டி. இதுவும் நம்ம கேஸ் ஸ்டவ், எலக்ட்ரிக் அண்ட் இண்டக்ஷன்லாம் வச்சு குக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல கிளாஸ் லிட் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வுட் எஃபெக்டில் இருக்குது. இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேசராலுங்க. நான் ப்ரீவியஸாக காமிச்ச அந்த பேன் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸுங்க. இந்த பேன் பார்த்தீங்கன்னா நல்ல லேயர்ஸ் ஆஃப் கிரானைட் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேன் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக கிடைக்கிற நான்ஸ்டிக் மாதிரி இருக்காது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். நம்ம குக் பண்ணும்போதெல்லாம் இந்த ஃபுட் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. இதுக்கு அக்கம்பனி பண்ணுற மாதிரி நல்ல ஒரு உடன் ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் இந்த பேனில் வந்து சிக்கன் ரோஸ்ட் செய்கிறோம். இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பாஸ்தா பாட் தான். ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இதோட பிராண்ட் வந்து வினோத். இதோட லிட்டை பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயினராக யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா குக் பண்ணிட்டு இதிலே ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பாட்லேயே குக் பண்ணிக்கலாம். இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ குக் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது மூடி தனியாக விழுந்துடாது. நம்ம இதில் பாஸ்தாஸ், ரைஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே பாயில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதோட மூடியிலே அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நூடுல்ஸ் குக் பண்ணும்போது எடுத்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வித் லிட். இது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கடாய்ங்க அண்ட் இதோட பிராண்ட் வந்து ஃபெமோரா. இந்த கடாயோட கெப்பாசிட்டி வந்து 3.2 லிட்டர்ஸ். இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. நம்ம இதை இண்டக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் திஸ் இஸ் டிஷ்வாஷர் சேஃப். இந்த கடாயில் கேசரி செய்யும்போது எடுத்த வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய சைஸ் ஸ்பேச்சுலா தாங்க. இதோட மெட்டீரியல் வந்து சிலிக்கான் அண்ட் இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த சிலிக்கான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க. மோரோவர் இந்த எல்லோ அண்ட் கிரே காம்போவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கேக்லாம் செய்யும்போது பேட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிங்க் கலர்லேயும் வாங்கினோம். ரெண்டுமே நல்ல பெரிய சைஸ் ஒரு ஸ்பேச்சுலாங்க. நம்ம எக் ஆம்லேட் செய்யும்போது இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஈஸியாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நான் மேங்கோ யோகர்ட் ஐஸ்கிரீம் செய்யும்போது இந்த ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணேன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ஒயிட் கலரில் இருக்கிற சிலிக்கான் ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனோட டிசைன் அண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பூனோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிலிக்கான். நான் நாக்கி வித் மஷ்ரூம் சாஸ் செய்யும்போது இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி அமேசானில் இருந்து ஒரு விஸ்க் வாங்கினோம். ஸோ ரெண்டுமே சேம் பிராண்ட் தான். ஸோ இப்போ செட்டாகவே எங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக்.